Hi everyone, this is Prabhu. இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக்கான என்ன ஸ்டாக்ஸ்லாம் நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இல்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டாக்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துடலாம். இந்த வீக்கான லெவல்ஸ் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து 16,800 சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு செல்லிங் வந்தது ஃப்ரைடே அப்போது பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த வீக்குல 16,800 மேலே க்ளோசிங் வந்ததுன்னா நம்ம நெக்ஸ்ட் மூவ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் 17,300. நெக்ஸ்ட் அப்படி க்ளோசிங் கிடச்சிதுன்னா இந்த வீக்கில் நெக்ஸ்ட் ஃபர்தராக மூவ் வந்து பார்த்தீங்கன்னா 17,300 இருக்கும். ஓகே, இல்லைனா இதுக்கு கீழே வந்து இதுவாகி 16,400 பிரேக் பண்ணுறாத வரைக்கும் இங்கேயே சைட்வேஸ் வாங்கலாம். 16,800லேருந்து 16,400க்குள்ளே சைட்வேஸ்லேயே இருக்கலாம். இன்கேஸ் வந்து 16,400 பிரேக் ஆச்சுன்னா நம்மளோட நெக்ஸ்ட் சப்போர்ட் மேஜர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 15,700 இருக்கும். ஓகே, இந்த வீக்கில் நம்மளுக்கு 16,800 மேலே க்ளோசிங் கிடச்சிதுன்னா நெக்ஸ்ட் மூவ் வந்து 17,300 அந்த மூவை நம்ம டார்கெட் வைக்கலாம். ஓகே, தான் வந்து நிஃப்டியோட இந்த வீக்கான லெவல்ஸு. ஓகே, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து இப்போ சப்போர்ட் எடுத்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா வந்து 35,125. இதுக்கு கீழே வந்து நாளைக்கு இந்த வீக்கில் பிரேக் பண்ணி கீழே வச்சாங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 34,065 இருக்கும். ஓகே, இதில் வந்து 36,000 மேலே 36 நான் இந்த வீக்கில் வந்து 36,180 அதுக்கு மேலே க்ளோசிங் கிடச்சிதுன்னா நம்மளோட நெக்ஸ்ட் டூ பார்த்தீங்கன்னா 37,200 இருக்கும். ஓகே, இந்த வீக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்ஐசி பொட்டென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ இது நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பெய்ட் குரூப்லேயும் போட்டிருப்போம். ஸோ கண்டினியூஸாக வீடியோ போட முடியாதுன்றதுனால வந்து நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து இந்த சப்போர்ட் அப்போவே சொல்லியிருப்போம். ஸோ ஒரு புல் பேக் ஆகி நம்மளோட டார்கெட்டை வந்து மேலே ஹிட் பண்ணாலும் 571 ஹிட் ஆகிட்டு தான் வந்து ஒரு செல்லிங் வந்து புல் பேக் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக போயிடாது இல்லையா. ஒரு அந்த டார்கெட்டை ஹிட் ஆகிட்டு வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 வீக்ஸாக கண்டினியூஸாக வந்து புல் பேக் தான் ஆகி வச்சிருக்காங்க. அந்த லெவலுக்கு இந்த லெவல் மேலே தான் இந்த போன வீக் வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சால்டேஷன் எங்கே ரொம்ப நாளாக ஆகிட்டு இருந்ததோ அந்த லெவலுக்கு மேலே தான் இன்றைக்கி ஒரு நல்ல வால்யூமோட 549 வந்து க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இது மேலே வந்து 557 மேலே வந்து க்ளோசிங் கிடச்சிதுன்னா இந்த வீக்கில் திருப்பியும் வந்து இது ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இந்த வீக்குக்கும் நல்லா இருந்ததுன்னா க்ளோசிங் வந்து நாளைக்கு இதுக்கு மேலே ட்ரேட் ஆகி 571 மேலே க்ளோசிங் கிடச்சிதுன்னா நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 608 இருக்கும். ஓகே, அதான் மார்க்கெட்டில் வந்து ஒரு அப் அண்ட் டவுன் இருந்தாலும் கேப் அப் கேப் டவுன் இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீக்ஸாக வந்து ஒரு புல் பேக் ஆகி நல்லா க்ளோசிங் கிடச்சிருக்கு. ஓகே, இந்த நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மண்டே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா தான் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மகேந்திரா ஃபினான்ஸ். ஸோ இது போன வீக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல் பேக், ஆனால் வந்து ட்ரெண்டை வந்து பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்கல. நாளைக்கு இல்லை இந்த வீக்கில் பாருங்கள் டே சார்ட்டில் க்ளோசிங் கிடச்சிதுன்னா உங்களோட ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் வந்து பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸோட நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லெமன் ட்ரீ பார்த்தீங்கன்னா ஒரு ரைசிங் வெஜ்ஜில் இருக்குது. ஸோ ஒரு சப்போர்ட் எடுக்கும் போதெல்லாம் வந்து நல்ல ஒரு புல் பேக் கொடுக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பெய்ட் குரூப்பில் வந்து சார்ட்டோட ஷேர் பண்ணியிருப்போம் லெவல்ஸோட. ஓகே, நம்மளோட டார்கெட்டை ஹிட் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஒரு 16% தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இதோட ரெசிடென்ட் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நெக்ஸ்ட் ரெசிடென்ட்டாக இருக்கும் இந்த வீக்குக்கு. ஸோ இதுக்கு மேலே க்ளோசிங் கிடைக்கும் போது நல்ல ஒரு மூவ் நம்ம அப்சைடில் எதிர்பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோதா. இது பார்த்தீங்கன்னா இந்த வீக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ரீவியஸ் வீடை கம்பேர் பண்ணுறப்போ 24% ஏற்றிட்டு தான் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த வீக்குக்கும் இது கண்டினியூ ஆச்சுன்னா நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா வீக்கான டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 1221 இருக்கும். ஓகே, இப்போ நாளைக்கு வந்து ஒரு ஃபர்தராக டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் மேலே கிடச்சிதுன்னா நான் எடுத்துகிட்டு என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 1221 இருக்கும். ஓகே, ஸ்டாப் லாஸ் வந்து உங்களோட ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எம்ஆர்பிஎல் வந்து நம்ம கன்சல்டேஷன்லேருந்தே நம்ம சொல்லிட்டு இருப்போம், ஷார்ட்ஸும் போட்டிருப்போம், வீடியோஸ்லேயும் சொல்லியிருப்போம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூதாக கொடுத்துருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாகவே நல்ல ஒரு மூதாக கொடுத்துருக்கு. சின்ன சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வந்தாலும் 1 or 2 வீக்ஸ் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான் கொடுக்குது. திருப்பியும் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டில் தான் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த போன வீக் பார்த்தீங்கன்னா ஒரு 9% கிட்ட க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து 86.865 வந்து மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா, ஏன்னா போன ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்கியூட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருக்கு. ஸோ 86.65 மேலே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா இந்த வீக்கில்
ஸோ நல்லா இந்த ப்ரீவியஸோட ஸ்விங் ஆகவே வந்து பிரேக் பண்ணிட்டு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, என்ட்ரி வந்து உங்களுக்கு லோ அப்பர் சர்க்யூட்டில் கிடச்சிதுன்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, சொன்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து உங்கள் வாட்சஸில் ஆட் பண்ணி உங்களோட அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகே, டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாரும் கண்டிப்பாக. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.